டெல்லி ரயில் நிலையத்தில் 18 பேர் உயிரிழப்பிற்கு காரணமான கட்டுக்கடங்காத கூட்ட நெரிசல் குறித்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. பிரயாக்ராஜ் மகா கும்ப மேளாவிற்கு செல்வதற்காக ஏராளமானோர் டெல்லி ரயில் நிலையத்தில் திரண்டனர். 13, 14 மற்றும் 15ஆம் நடைமேடைகளில் நின்ற ரயில்களில் ஏற முண்டியடித்ததால் நெரிசல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. டெல்லி ரயில் நிலைய கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என இந்திய ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்தவர்களுக்கு தலா 2.5 லட்சம் ரூபாயும், சாதாரண காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என்றும் இந்திய ரயில்வே தெரிவித்துள்ளது. டெல்லி ரயில் நிலைய கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து விசாரிக்க 2 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு உள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வடக்கு ரயில்வே முதன்மை தலைமை வணிக மேலாளர் நர்சிங் தியோ மற்றும் வடக்கு ரயில்வே முதன்மை தலைமை பாதுகாப்பு ஆணையர் பங்கஜ் கங்வார் ஆகிய 2 கொண்ட குழு அமைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி ரயில் நிலையத்தின் அனைத்து வீடியோ காட்சிகளையும் பாதுகாக்க அந்த குழுவுக்கு உத்தரவிடப்பட்டு உள்ளதாகவும் ரயில்வே அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெறும் மகா கும்பமேளாவில் 50 கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் புனித நீராடியுள்ளனர். கடந்த மாதம் 13ஆம் தேதி தொடங்கிய மகா கும்பமேளா வரும் 26ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. கங்கை, யமுனை, சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் நாள்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் தொடர்ந்து புனித நீராடி வரும் நிலையில் அது குறித்த ட்ரோன் காட்சிகள் வெளியாகியுள்ளன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.